அனைவருக்கும் வணக்கம். விராலிமலை முருகனே துணை. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஐயனோட அபிஷேகத்தை வந்து பார்த்தோம். கை ஃபுல்லா சந்தன மணமா இருக்கும். அபிஷேக பால்லாம் கொடுத்தாங்க. ஐயன் வந்து 6 திருமுகத்துடன் 12 திருக்கரங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். அவரை பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சந்தனம் அபிஷேகம் பண்ணும்போது அது மனம் வந்து அவ்வளோ குளிர்ந்துடுச்சு. உங்களுக்கு அருணகிரிநாதர் வந்து வந்த கதையும் நான் சொல்றேன் பாருங்க. வயலூருக்கு தான் அவர் வந்திருக்காரு. அப்ப அசரீரி கேட்டு முருகன் வந்து சொல்லியிருக்காரு, நீ வந்து விராலிமலைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாதி தொலைவில் அவர் வந்திருக்கும் போது இங்க வழி தெரியாம போயிட்டு இருக்கு அவருக்கு. அப்போ முருகன் வந்து வேடன் குளத்துல வந்து அவருக்கு வழி சொல்லியிருக்காரு. அருணகிரிநாதருக்கு அஷ்டமா சக்திகள் வந்து இங்க கிடைக்கப்பெற்ற ஸ்தலமும் வந்து விராலிமலை தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, திருப்புகழ்ல 18 பாட்டு வந்து இங்கதான் இயற்றி இருக்காரு. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் வந்து விராலிமலைங்க. கண்டிப்பா திருச்சி பக்கம் வந்தீங்கன்னா விராலிமலை வந்துட்டு போங்க. அற்புதத்தை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நீங்க வந்தீங்கன்னா நீங்களே உணர்வீங்க. மனசுக்கு வந்து அவ்வளோ நிம்மதி கொடுக்குற ஒரு ஸ்தலம். ஐயன் கேட்டாரு, சரண்யா உனக்கு எதனா வேணுமான்னு. கூடவே இருங்க, அதுவே ஒரு பெரும் பாக்கியம். உங்களோட அபிஷேகத்தை வந்து பாப்பனே நான் நினைச்சு பார்க்கல. அது நீங்க கொடுத்ததே ஒரு அற்புதமான விஷயம். இது தவிர்த்து என்னங்க வேணும்? முருகனே நம்ம கூட இருக்கும் போது நம்ம வேற எதுவுமே கேட்க வேணாம்ல. விராலிமலை முருகன் வந்து உங்க எல்லாரு கூடயுமே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.